நமஸ்தே. பெரியவா சார் 1970களில் பெரியவா சொன்ன ஒரு விஷயத்தை பார்த்துட்டுருக்கோம். சமீபமாக சுமார் 40-50 வருஷமாக ஒரு பிஹேவியர் இங்கே ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி பெரியவா இப்போ சொல்கிறா. அதாவது புராணங்களில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள், தெய்வங்கள், ரிஷிகள், பிராமண சிரேஷ்டர்கள் முதலானவாளை அவளுடைய கேரக்டரை ரொம்ப கொச்சப்படுத்தி அதை ரொம்ப விரசமாக அதை பற்றி எழுதுறது, அதை பற்றி ஒரு ட்ராமாவாக போடுறது, அதை வச்சு சினிமா பண்ணுறது, இப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. இவா இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறா, தமிழ்னு ஏதோ தமிழை ரொம்ப தூக்கி பிடிக்கிற மாதிரி இவா நடந்துக்கிறா. வாஸ்தவத்தில் இவா எதை பெருசாக சொல்கிறாளோ அந்த தமிழ் இலக்கியத்தில் கவி சக்கரவர்த்தின்னு பேரெடுத்தவராக இந்த கம்பன் இருக்கார். இங்கே கம்பன் என்ன பண்ணார், இந்த அகல்யினுடைய கதையை பார்க்கும் பொழுது வால்மீகி நடந்ததை சத்தியத்தை அப்படியே எழுதணுங்கிறதுனால அவர் அப்படி எழுதினாலும், ஒரு க்ஷணத்தில் அவ ஏதோ ஒரு தப்பை பண்ணிவிட்டான்னு எழுதினாலும் அதை அப்படியே எழுதுறதுக்கு இங்கே கம்பனுக்கு மனசு வராமல், ஒரு கௌரவ புத்தியினால் அவருக்கு இருந்த மனசு எப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மையோட அந்த விஷயத்தை அவளுடைய தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி கம்பன் அதை இப்படி மாற்றி இங்கே ப்ரெசன்ட் பண்ணியிருக்கார். எப்படிப்பட்ட மனோபாவம் அவருக்கு இருந்ததுங்கிறதெல்லாம் இந்த வழியில் வந்தவா எல்லாம் மறந்து போயிட்டாளேன்னு பார்க்கறதுக்கு தோன்றது அப்படிங்கிறார். அப்போது கம்பன் எப்படி நடந்துட்டார், எப்படிப்பட்ட ஒரு பார்வையில் இது எல்லாத்தையும் அணுகினார் அப்படிங்கிறத கம்பன் வழியில் வந்தவான்னு யாரெல்லாம் கிளைம் பண்ணிக்கிறாளோ இவாலாம் அதை பார்க்கறதுக்கு மறந்து போயிட்டாளே அப்படிங்கிறார். கம்பனுக்கு என்னமோ விசேஷமாக விழா எடுக்கிறோம், கம்பனை கொண்டாடுறோன்னு எல்லாம் ஒரு பக்கம் பேசிட்டுட்டு நம்ம நடவடிக்கையில் என்ன செய்கிறோன்னா, கம்பன் எப்படி போனாரோ அதுக்கு நேர் எதிர் வழியில் இல்லாததையும் பொல்லாததையும் இப்படி சினிமா எடுக்கிறது, நாடகம் எடுக்கிறதுன்னு நம்ம ரொம்ப மோசமாக தலைகீழாக நடந்துட்டு இருக்கோமேங்கிற விஷயத்தை பற்றி பெரியவா எங்கே ஹைலைட் பண்ணுறான். அது மட்டும் இல்லை, இப்போ நான் மேலே சொன்ன கேட்டகிரியை தவிர இந்த எழுத்தாளர்கள்னே ஒரு கேட்டகிரி இருக்கே, அதில் விசேஷமாக ரொம்ப பிரசித்தி பெற்றவாளாக இருக்கக்கூடிய ரெண்டொருத்தர் கூட சமீபமாக என்னமோ ஒன்று பண்ணுறான்னு கேள்விப்படுறேன், கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அதை பற்றி சொல்கிறான். அவள் என்ன பண்ணுறாளாம், தங்களுடைய கதையில் புராண கதைகள் கேரக்டர்ஸ்லாம் போட்டோம், இவா எழுதக்கூடிய கதையில் ரொம்ப நல்ல ஒரு கன்னியா பெண்களாகவோ சுமங்கலி ஸ்திரீகளாகவோ ஒரு கேரக்டரை வடிச்சுட்டு அந்த கேரக்டர் சட்டுன்னு வழி தவறி போனவளாக, பதிதை அப்படிங்கிற விரிவா ஒரு வழிக்கு விழுந்தவளாக அந்த கேரக்டர் சட்டுன்னு தம் வாழ்க்கையில் எப்படி விழுந்துடுறா, எப்படி தவறான வழியில் போயிடுறாங்கிறத ரொம்ப அபிருச்சியோட, அதாவது அதை ரசித்து எல்லாரும் படிக்கக்கூடிய விதத்தில் இவாலாம் கதை எழுதுறான்னு இப்போ கேள்விப்படுறேன். கேட்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கம்பன் எப்படிப்பட்ட சூழலில் அங்கே வால்மீகி எழுதினதை மாற்றி இந்த இடத்துல கொண்டு வந்தாரோ, இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்த தமிழ் கலாச்சாரத்தில் இப்படி ஒரு பெண்களை பற்றி இவா தவறான வழியில் போயிடுறாங்கிறத என்னமோ ரசித்து அதை மற்றவா எல்லாம் சுவைச்சு ருசிக்கிற மாதிரி இவா இப்படி எழுதுறதுங்கிறது எவ்வளோ பெரிய அபச்சாரமாக வந்து முடிஞ்சிருக்குங்கிறத நம்ம நினச்சி ரொம்ப வெக்கப்படணும் அப்படின்னு இதை பற்றி சொல்லின்னு வரா. இப்போ மூலத்தில் அந்த கதையை பற்றி சொல்லும் பொழுது பதித பாவன சீதாராம் அப்படின்னு ராமனுக்கு வரக்கூடிய பெருமை எதனால் வருதுன்னா, இங்கே ராமனே தன்னுடைய தெய்வீக சக்தி எல்லாத்தையும் அடக்கி சாதாரண மனுஷனாக இருந்துட்டு பொழுதும் அவனுடைய பாதங்களுக்கு உண்டான அந்த திவ்ய சக்தி ஒன்று இருக்கே, அந்த திவ்ய சக்தி, அந்த அபாரமான கருணை, இது அந்த இடத்துல அந்த கல்லை இந்த பாதம் தொட்ட உடனேயே அதனுடைய சக்தி நேச்சுரலாக தானாக வெளிப்போந்து அந்த கல் பெண்ணாக உயிர் பெற்று எழுந்தது அப்படின்னு அதை பற்றி பிரிவாக சொல்கிறேன். அதனால தான் ராமனை பதித பாவன சீதாராம், எப்பேற்பட்ட தவறை பண்ணியிருந்த ஒரு ஆள் இப்படி இருந்தால் கூட இந்த இடத்துல ஒரு பெண்மணி அவளை மன்னிச்சு அவர்களையும் புனிதமானவர்களாக ஆக்கக்கூடிய சக்தி, ஒரு மேன்மை ராமனுடைய திருப்பாதங்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத தான் இந்த நாமால சொல்கிறது. ராமன் சரணாகத வத்சலன்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். யாராக இருக்கட்டும், எப்படிப்பட்டவனாக இருக்கட்டும், ஒரே ஒரு தடவை ராமா நான் உன்னை சரணடைஞ்சுட்டேன்னு வந்தாச்சுனாக்கா அவள் எப்படிப்பட்டவாளாக இருந்தாலும் அவளுக்கு சரணாகதியை கொடுத்து அவளை காப்பாற்றுறவனாக இந்த ராமன் இருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல சரணாகத்தின்னு கேட்காட்டா கூட அவனுடைய பாதங்களில் இந்த கல் எதேச்சியாக பட்ட உடனேயே அந்த பாதத்தினுடைய சக்தின்னு இருக்கே அது தானாக வெளிப்போந்து அவளை காப்பாற்றித்து அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். அப்படித்தான் இங்கே பதித பாவன சீதாராம்னு இவரை நம்ம கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி, ஒரு மகத்துவம் ராமனுக்கும் ராமனுடைய திருப்பாதங்களுக்கும் இப்பேற்பட்ட ஒரு சக்தி இருக்குது, மகாத்மியம் இருக்குன்னு பெரியவா ரொம்ப இதை பற்றி ரசித்து சொல்லிட்டு வர. இப்படி ராமனுடைய மகத்துவத்தை சொல்லி பெரியவா அவ்வளோ ஸ்லாகிச்சு
ராமனுடைய ஒரு குணாதிசயங்களையும், ராமனுடைய ஒவ்வொரு அனுகிரகத்தையும், ராமன் எப்படி தர்மத்தை காப்பாற்றின்னு வந்தான்னு எல்லாத்தையும் அவ்வளோ ஆசையோடு விவரித்து சொன்னதாக நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு வருஷம் இருந்தால் கூட போகாது. ஏன்னா பெரியவா ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு டீப் இன்வால்மெண்ட்டோட அவ்வளவு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால தான் மகாபெரிவாளுடைய சஹஸ்ரநாமத்தில் ஒரு 4-5 நாமாக்கள் இந்த பெரியவாளுக்கு எப்படி ராமாயணத்தில் ஒரு பிடிப்பு இருந்ததுங்கிறத எடுத்து சொல்கிறதாகவே அந்த நாமாக்கள் அமைஞ்சிருக்கு. ராமசாரித்திர விஸ்மிதாய நமஹான்னு ஒரு நாமா வருது. ராமநாம பிரபாவஜ்ஞாய நமஹான்னு ஒரு நாமா வருது. அதே மாதிரி ஸ்ரீமத் ராமாயண கதாஸ்ரவண குதுகினே நமஹா, அந்த கதையை கேட்கறதுல அவ்வளவு ஆனந்திக்கிறவராக இருக்கார். ராமநாமத்தினுடைய பிரபாவத்தை நன்றாக தெரிஞ்சவராக இருக்கார். ராமசாரித்திரத்தை, ராமனுடைய சரித்திரத்தை விஸ்மிதாய நமஹா, அதை நினச்சி அப்படியே உருகி ஆனந்தப்படுறவராக, ஒவ்வொரு கணமும் இந்த ராமனுடைய சரித்திரத்தை நினச்சி ஆனந்திக்கிறவராக பெரியவா இருக்கா அப்படின்னு வருது. அதே மாதிரி இன்னும் 2 நாமாக்கள் பெரியவா ராமநாமத்தை எப்படி ஜனங்க எல்லாரும் அதை தங்களுடைய தினசரி வாழ்க்கையில் கொண்டு வரணுங்கிறதுக்காக உற்சாகப்படுத்தினா அப்படின்னு சொல்லக்கூடியதாக இன்னொரு 2 நாமாக்கள் வருது. இப்போது அப்படி பெரியவா ப்ராக்டிக்கலாக ஜனங்களுக்கு கொண்டு வந்த ஸ்கீம்லேயே கூட ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் ஒன்று வந்தது. பெரியவாளோ தர்மத்தை பற்றி எவ்வளோ எடுத்து சொல்லியிருக்கா. இந்த தர்மத்தை நமக்கெல்லாம் எடுத்து நடத்தி காண்பிச்ச தர்ம விக்கிரகமாக ராமன் இருக்காங்கிறதுனால ராமனுடைய நாமாவை எழுதுங்கோன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக பெரியவா ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தார். அதாவது 1,00,000 ராமநாமாவை எழுதி பெரியவா கிட்ட கொண்டு சமர்ப்பணம் பண்ணாக்கா ஒரு சொர்ணம், அதாவது ஒரு தங்க காசு கிடைக்கும் பெரியவா கையினால் அப்படின்னு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணா பெரியவா. அப்போ பெரியவா கையினால் ஒரு பவுன் கிடைக்கிறதே, அந்த காலத்தில் பவுனுன்னு தான் சொல்லுவா, ஒரு தங்க காசுன்னா அது என்ன வெயிட்டாக இருந்தாலும் சரி, பெரியவா கையினால் பவுன் கிடைக்கிறதேன்னு அப்படி ஒரு ஆசைக்காகவாது பெரியவா கையிலேருந்து ஒரு பிரசாதம் கிடைக்கிறது, அப்படி நம்ம வச்சு எப்போவும் ஆற்றுல வச்சுக்கக்கூடியதாக நம்ம எப்பவும் பாதுகாக்கக்கூடிய பிரசாதமாக கிடைக்க போகிறதுன்னு அந்த ஆசைக்காகவாது எல்லாரும் எழுத ஆரம்பிக்கட்டும்னு சொல்லி இப்படி ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணா. 1,00,000 நாமா எழுதணும். அப்படி எழுதி பெரியவா எங்கே இருக்காளோ அங்கே கொண்ட எங்கே கேம்ப் இருந்தாலும் சரி பெரியவாட்ட கொண்டு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணி பெரியவா கையினால இந்த பிரசாதம் வாங்கிக்கிறது, ஒரு பவுன் வாங்கிக்கிறதுன்னு ஒரு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்க கிட்ட வேரூன்ற ஆரம்பிச்சுது. பார்த்தா பெரியவா இதுக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்கா மாதிரி இருக்கேன்னு சொல்லி அடுத்து இந்த ஸ்கீமை இன்னொரு ஸ்டெப் ஃபார்வர்டு, 1,00,000 எழுத முடியாட்டாலும் பரவாயில்ல, 12,500 நாமா எழுதினாக்கா ஒரு வெள்ளி காசு கொடுக்குறேன்னு அனௌன்ஸ் பண்ணு அப்படின்னு அடுத்தது. இன்னும் கொஞ்சம் பேராது முனைய ஆரம்பிக்கட்டும். ஏன்னா நமக்கெல்லாம் அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, ஐயோ 1,00,000 யார் சார் ஆரம்பிக்கிறதுன்னு யோசிப்போமே. அதனால் அந்த டார்கெட்டை கொஞ்சம் கீழே இறக்கி 12,500 எழுதினாலும் போகிறோம், ஒரு வெள்ளி காசு கொடுக்குறேன்னு சொல்லு அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா. இப்போ இதுக்காகவும் நிறைய பேர் எழுத ஆரம்பித்தாச்சு. எந்த அளவுக்கு போச்சுனாக்கா பெரியவா எங்கே போனாலும் யாராவது 1-2 பேராவது அந்த கேம்புக்கு ஒரு நோட்டை தூக்கின்னு வந்துடுறது, பெரியவா நான் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் ஜனங்கள் நிறைய அதில் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தா. பார்த்தா ஸ்ரீமட்டத்தில் இருந்த கைங்கரியம் பண்ணுறவாலாம் பெரியவா போகும்பொழுது நிறைய பேர் இப்போ வர ஆரம்பிச்சுட்டா. அது மாதிரி நம்ம கூட எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு போகணுன்னு எல்லா கேம்புக்கு போகும்போதும் கொஞ்சம் தங்கமும் வெள்ளி காசும் கூட எடுத்துன்னு போக ஆரம்பிச்சுட்டா. அந்த மாதிரி பெரியவா மெட்ராஸில் சம்ஸ்கிருத காலேஜில் கேம்ப் இருந்த டைம் பெரியவா தரிசனத்துக்கு வந்திருந்த பல பேருக்கு நடுவில் ஒரு பொண்ணு குழந்தை ஒன்று வந்திருந்தது. அந்த குழந்தை கையில் நோட்டு புஸ்தகத்தையும் நின்றுருக்கு. சாதாரணமாக பெரியவா யாராவது ஒரு நோட்டு புஸ்தகத்தில் எழுதி ராமநாமா எழுதினு வந்தாலே நம்ம பெரியவா அவ்வளோ சந்தோஷப்படுவா, கொஞ்சம் வயசானவளாக இருந்து எழுதினாலே. குழந்தை கொண்டு வந்துருக்குனாக்கா கேட்கணுமான்னு பெரியவாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த குட்டி அப்படியே ஒரு நோட்டு புஸ்தகத்தை கையில் வச்சுட்டு இந்த மூங்கில் தட்டில் வச்சு எடுத்துன்னு வந்து பெரியவா முன்னாடி வச்சுட்டு நான் ராமநாமா எழுதிட்டேன், எனக்கு வெள்ளி காசு கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறதான். பெரியவா பார்க்குறா, ரொம்ப சந்தோஷம் பெரியவாளுக்கு. சிரிச்சுட்டே எல்லாம் சரியாக எழுதியிருக்கியா ராமநாமாலாம் அப்படிங்கிறாளாம். அப்படிங்கிறது. உடனே பெரியவா பாரிஷதரை கூப்பிட்டு ஒரு காயின் எடுத்துன்னு வர சொல்லி தட்டில் வச்சு பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி குங்குமத்தை போட்டு கொடுத்துட்டா. இந்த குட்டியும் அதை எடுத்துட்டு கிடுகிடுன்னு அங்கேருந்து டான்ஸ் ஆடிட்டு அதை எடுத்துன்னு போய்ட்டு, அதுக்கு என்ன வெள்ளினா வேல்யூ தெரிய போகிறது தானே, யாரோ ஆற்றுலேருந்து சொல்லி கொடுத்துருக்கா அனுப்பிச்சிருக்கா, இது வாங்கிட்டு ஏதோ பெரியவா பிரசாதம் எடுத்துட்டு இது பாட்டி ஆடிட்டு இங்கேருந்து நகர்ந்துடுத்து. அப்புறம் ஜனங்கள்லாம் இப்படி வந்து போயின்னு இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே திரும்பி பார்த்தாக்கா இந்த குழந்தை மறுபடியும் இதே ஏரியாலே சுற்றிகிட்டே இருக்குது. இந்த பார்ஷதரில் ஒருத்தர் பார்த்தா இது ஏற்கனவே வந்துட்டு போயாச்சே, இது மறுபடியும் எதாவது வாங்குறதுக்கு லைனில் வந்து நின்ற போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, பாப்பா இங்கே வா, எதுக்கு இங்கே சுற்றின்னு இருக்கேன் அப்படிங்கிறார். இல்லை எனக்கு அந்த காயின் கொடுத்தாலே அது வந்து காணும், அதைத்தான் தேடின்னு இருக்கேன் அப்படிங்கிறது.
எது பெரியவா கொடுத்த பிரசாதம் காணோம், வெள்ளிக்காயின் எங்கே போச்சுன்னு தெரியல, அதனால இங்கே வழியெல்லாம் தேடின்னு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு ஸ்டேஜில் அதுக்கு அழுக வர ஆரம்பிச்சுடுத்து. குழந்தைகள்லாம் அப்படித்தானே பண்ணோம், தேடி அதை காணாமல் எடுத்துனோடனே உட்காந்து அழ ஆரம்பிச்சுடுத்து. உடனே பெரியவா என்ன பண்ணுறாலாம், இவரை கூப்பிட்டு சிஷ்யரை கூப்பிட்டு அவளை அழைச்சின்னு வா அப்படிங்கிற. அந்த குழந்தை கிட்ட வந்தது. வந்த உடனே நீ எவ்வளோ நாமா எழுதினே அப்படின்னு கேட்குறான். நான் 8500 நாமா எழுதினேன் அப்படிங்கிறது. அது 12500 நாமா எழுதினா தான் வெள்ளி காசு கொடுப்பேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறா. எனக்கு தெரியும், நான் தப்பு தான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணிவிடுத்து அழ ஆரம்பிச்சுடுது ஓன்னு. என்ன பண்ணுவா, சாதாரணமாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல இது பண்ணினது தப்பு, தெரிஞ்சுட்டே வேற தப்பு பண்ணியிருக்கு. அப்போ இந்த குழந்தைக்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். போராதுக்கு இந்த குழந்தையோட அப்பா அம்மா யாரோ அவளையும் கூப்பிட்டு பனிஷ் பண்ணித்தானே வேணும். ஏன்னா அவள் தானே யாரோ சொல்லி கொடுத்து இந்த மாதிரி அனுப்பியிருக்கா, இல்லாட்டா இதுக்கு தெரிய போகிறதான்னு போய் 8500 எழுதினாலும் கொண்ட பெரியவா கொடுத்து காயின் வாங்கிக்கணுன்ட்டு. அப்போ ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, இன்றைக்கி நிச்சயம் இருக்குது, யாருக்கோ கிடைக்க போகிறது, நன்னா பூஜை இருக்குது அப்படின்னு பாக்கி பக்தாலெலாம் கவனிச்சுட்டு இருக்கா. பெரியவா டிசைட் பண்ணிட்டா, கூப்பிட்டு அந்த குழந்தை இப்படி உட்கார வச்சுவிட்டா. அப்புறம் பாக்கி யாரெல்லாம் நின்றுட்டு இருந்தாலும் முன்னாடி எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாரையும் உட்கார சொல்லு அப்படின்ட்டா. எல்லாருக்கும் சரி இப்போ இன்னும் நடக்க போகிறது, யார் முதல்ல இது வாங்கி கட்டிக்க போகிறான்னு தெரியலன்னு எல்லாரும் இப்படி உட்காந்துருக்கா. பெரியவா அந்த குழந்தைகிட்ட கேட்குறாளாம், எவ்வளோ எழுதினேன்னு சொன்னேன்? 8500. அப்போ 4000 குறைச்சலாக எழுதியிருக்க இல்லையா அப்படிங்கிறான். ஆமாம். அப்புறம் பெரியவா சொல்கிறாளாம் சிஷ்யரை கூப்பிட்டு, அவோ ஏதோ தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிவிட்டா அந்த குழந்தை, அதனால் அந்த குழந்தைய நம்ம இதுக்காக ஒன்றும் சிரமப்படுத்தப்படாது. இப்போ அவள் 4000 கம்மியாக எழுதியிருக்காளோன்னோ, அந்த 4000 நம்ம எப்படி ஈடு கட்டுறதுன்னு இப்போ பார்க்கணும். ஏன்னா அவளுக்கு கிடைக்க வேண்டியதும் கிடைக்கணும், இந்த ராமநாமாலையும் குறைச்சல் வரப்படாதோ இல்லையோன்னு சொல்லி ஒரு சொல்யூஷன் கொடுக்குறா பெரியவா. என்ன சொல்யூஷன்றதை நாளைக்கு பார்ப்போம். பெரியவா.